Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமா முக்கியமா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. நீங்க நல்ல காலேஜ் வந்து செலக்ட் பண்றதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே फ्रेंड्स, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்ன அப்படின்னா சார், ரவுண்ட் 1ல யாரெல்லாம் வருவாங்க, ரவுண்ட் 2ல யாரெல்லாம் வருவாங்க, ரவுண்ட் 3ல யாரெல்லாம் வருவாங்க, அதுவும் இந்த வருஷத்துக்கு சரியா? ஏன்னா கட் ஆஃப் வந்து கூட போதா இல்ல குறைய போதா, என்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியல. அப்ப ரவுண்ட் 1ல யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரவுண்ட் 2ல யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரவுண்ட் 3ல யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நாம என்ன பண்ண போறோம்னா இங்க நம்ம பார்க்க போறோம் சரியா? அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாருங்க. இப்ப லாஸ்ட் இயர் இப்ப நீங்க பாத்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ரவுண்ட் 1ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 179 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து கூப்பிட்டுருக்காங்க சரியா? அப்ப இந்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து இதுல இருந்து அதாவது 178 வரைக்கும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? அப்ப கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆக போதா? நல்லா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா நம்ம சேனல்ல போல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கும் போது நிறைய பேர் எந்த கட் ஆஃப் பிட்வீன்ல இருக்காங்க அப்படின்னா 160ல இருந்து அந்த 170 அந்த 175 இந்த ரேஞ்சில தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த ரவுண்ட் 1 வந்து நமக்கு எப்படி நமக்கு வந்து ஸ்பிட் பண்றாங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை பொறுத்து தான் சரியா? இந்த 179 அப்படிங்கிற கட் ஆஃபை பொறுத்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் 1 பிரிக்க மாட்டாங்க. அப்ப ரேங்க் நமக்கு ஜெனரல் ரேங்க் கொடுப்பாங்கல்ல, அப்ப இந்த ரேங்க் நம்பர் 1ல இருந்து ரேங்க் நம்பர் 26,654 வரைக்கும் ரவுண்ட் 1ல என்னாச்சு பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர் சரியா? அப்ப இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப மொத்தமா லாஸ்ட் இயர் எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 1,97,601 பேர் லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ரேஷியோ வச்சுதான் இதை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த வருஷம் இதுல வந்து நம்பர் ஆஃப் அதாவது 200ல இருந்து 179க்குள்ள இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அதனால ஒரு கட் ஆஃப் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஒரு மார்க் வந்து நமக்கு 178 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா இந்த வருஷம் ரவுண்ட் 1ல கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ரவுண்ட் 2 நம்ம சொல்லும் போது என்ன பண்ணலாம்னா 177.9ல இருந்து சரியா 177.9ல இருந்து 140 வரைக்கும் சரியா 140 வரைக்கும் நமக்கு கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 140 வரைக்கும் கூப்பிடலாம். இதுல எவ்வளவு பேர் அதாவது கிட்டத்தட்ட 80,000 பேர் ரவுண்ட் 2ல என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுல வந்து 139.9ல இருந்து சரியா லீஸ்ட் கட் ஆஃப் 77 வரைக்கும் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல வர்றதுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ரேங்க் வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வருஷம் 2 லட்சத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க வந்து வர போறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரியா? அப்ப நல்லா கவனிச்சுங்க. ரவுண்ட் 2ல நமக்கு ரேங்க் எதுல முடியுது? 1,04,602ல லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு சரியா? அப்ப அந்த ரேஞ்சில் வரும்போதே நமக்கு வந்து 140 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் 2ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓவராலா 2 லேக் கிட்ட போகும்போது ரவுண்ட் 3 வந்து காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கும். அப்ப ரவுண்ட் 3ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் ஒரு டயர் 2 காலேஜ்ல நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால நான் போடலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அது நல்லபடியா இருக்கும். இல்ல சார் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலான்னு நினைக்கிறேன், டயர் 2 காலேஜ்ல 2 லேக் 3 லேக் டொனேஷன் கேட்கறாங்க சார், என்ன பண்றதே தெரியல. அப்ப டொனேஷன் இல்லாத டயர் 2 காலேஜஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.